தாம்பளம் என் தம்பி கொடுக்கறானே, தாம்பளம் கொடுக்கும் போதே தவறுது. அப்ப கூட அண்ணா போறியா போ போ போறியா போ. ஏய் ஏன்னா நான் போய் திரும்பி வரவா போறேன். நீ அப்படி சொல்ற? போய் திரும்பி வரவா போற? ஒருவேளை நீ சொத்து போயிருவியோ? அண்ணா போறியா போ போ. டேய் தம்பி துரியோதனா போறியா போ. யான்னு கேட்டா என் தம்பி சொல்றது ஒரு நியாயம். போய் வாடா அண்ணா, சண்டைய பாதியில நிறுத்திட்டு திருப்பி வந்துடுவா நம்ம அண்ணன். அதனால போறியா போ. அது மட்டும் இல்ல மகாராஜா, இந்த தாம்பலம் எப்படி அவன் கதை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா? மகாராஜா தாம்பரம் தம்பி துரியோதனா ஒரு ஒரு ஓர் குலமும் நிறையா எண்ணெய் ஒரு ஒரு குலமான மன்னிக்க அந்த கவியத்தை முன்னே பாடிருக்கணும். ஒரு ஒரு ஓர் குலமும் நிறையா எண்ணெய் ஒரு ஒரு குலமா நிறைய எண்ணெய் உங்களுக்கு குலத்தோ நன்மை ஒருவனாக்கி உங்களின் குலத்தை எண்ணெய் ஒருவனாக்கி தேரூரு அவர் மனையில் நான் மலர்ந்த எண்ணெய் அந்த தேரூரு அவர் மனையில் நான் மலர்ந்த எண்ணெய் ஐய செம்போன் முடி தந்தாய மூராசி அந்த செம்போன் முடி தந்தாய் நம்பூராசி. தம்பி துரியோதனா இந்த பாரோரும் புயரசும் பலரும் போற்ற பலரும் போற்ற 13 எந்தனருக்கு தந்தாய் தம்பி அந்த 13 எந்தனுக்கு தந்தாய் தம்பி. இனி இந்த உற்ற போரில் கிளம்புலேன் கிளம்புலேன் கர்ண ராஜா. எந்த ஜாதி எந்த மதம் எந்த குலம் அப்படின்னு தெரியாமல் மடக்கி ஏன்னா அன்னைக்கு விளையாடுகம் போட்டி நடத்தி பாரு. அன்னைக்கு எந்த ஜாதி எந்த மதம் அப்படின்னு தெரியாமல் வடிக்கு என்னை பிடித்து விளையாடி விட்டாங்க. அப்போது என்னை தூக்கி அண்ணா அப்படி என்ன தூக்கி இப்ப அற்புதத்தை அமர்த்தி எனக்கு மணிமுடியை கொடுத்து எனக்கு பார்த்து உட்கார வைத்து எனக்கு அழகு பார்த்தாயே. அதனால இந்த உயிர் உனக்குதான் அர்ப்பணமோ தவிர வேறொருவருக்கு கிடையாது. அதனால நான் போய் வரேன். பொறுத்தா போறியா? போறேன். ஆமா ஒண்ணு கேட்கலாம் கேட்கலாம். யாரை நம்பி எதை நம்பி நீ போற? கேட்டு கேட்காதீங்க. பேசிட்டு கொண்டுட்டு குழம்பாட்டி நீ யார நம்பி போறன்னு இப்ப கேக்குது துரியோதன. யார நம்பி போறது தெரியுமா? தம்பி துரியோதனா அந்த ஆண்டவன் உதவியாலே அந்த ஆண்டவன் உதவியாலே நான் அமரது செய்யவே என்ன சொன்ன? ஆண்டவன் யாருங்க? ஆண்டவன் நமக்கு எதிராளி படையாளி இருக்கிறான் பாரு. அவன் யாதவ கண்ணா திருட்டு போய் அவன் நம்பி போய் அப்ப சண்டை அவன் ஆண்டவன் கிடையாது. அப்படி ஆச்சுன தம்பி துரியோதனா அந்த சாட்சியாக என் பெருமான் அவன் எனக்கு ஆண்டவன் கிடையாது. 2010 தேந்திரம் எடுத்த பரமக்கடவுள் இருக்கிறாரு. அன்னவரும் எனக்கு ஆண்டவன் கிடையாது. அழகாக பிரம்மதேவன் இருக்கின்றானே அன்னவன் எனக்கு ஆண்டவன் கிடையாது. யார் தெரியுமா? எதிரி யாரு? ஆண்டவன் யார் தெரியுமா? தம்பி துரியோதனா இந்த ஆண்டவன் உதவியாலே அமரது செய்யவே ஆண்டவன் யார் தெரியுமா? யாரு? இந்த ஆக்கையனும் சரிகரத்திலே என் உடம்பிலே உயிர் இருந்தாதான். உயிர் இருந்தாதான் ஒரு நாளைக்கு 6666 சுவாசம் ஒரு மனிதனுக்கு. 66,000 சுவாசம். அப்பேற்பட்ட இந்த ஆக்கை என்னும் சரீரத்திலே என் உயிர் இருந்து விட்டால் எனக்கு ஆண்டவன்.
அவனுடைய உதவி கொண்டு நான் போறேன். அந்த பகவான் எனக்கு ஆனவன் கிடையாது. 2017 அடுத்த பரம்பரை யாரும் கிடையாது. கிடையாது. அதனால அவசரக்காரனு புத்தி மட்டும் நான் அவசரம் மட்டும் சொல்லிட்டேன் பாருங்க. அப்ப எனக்கு தெரியாம சொல்லிட்டீங்க. தெரியாத புத்தியா? இந்த ஆண்டவன் உதவியாலே நான் அமரது செய்யவே ஆண்டவன் உதவியால் அமர்ந்தாது செய்ய ஏகி இந்த பாண்டியனின் புதவானான பர்க்குணன் தனஜழிக்க பாண்டவின் புதல்வனான பர்கூரன் தன ஜெயிக்க அந்த நீண்டதோர் வானத்தாலே நிலை கலங்கிட செய்து அந்த நீண்டதோர் பணத்தினால நிலை கலங்கிடவே செய்து மீண்டும் நான் வருவேனோ விடை தருவாய் தம்பி. டேய், இந்த ஆட்சியனும் தரிகத்துல உயிர் இருந்து விட்டால் உனக்கு ஜெயசேயோடு அவங்க துணை கொண்டு நான் போறேன். விடத்தாம போறியா போறியா போறேன். போ தம்பி நான் போறேன். எத்தனை நாள் அப்படி தம்பி போறேன். ஆமா ஏன் குட்டி போட்டு பூனை சுத்திட்டு வந்து பாக்குறேன். ஏ ஜீவா, இனிமேல்ட்டு என் தம்பி முகத்தை நான் பார்க்கவா போறேன். என் தம்பி முகத்தை பார்க்கவா ஏதோ கூடி வஸ்தா இக்கு வச்சு பேச மகராஜா நான் திறமை கேட்கிறேன். ஏன் தம்பி முகத்தை நான் பார்க்கலாம் போற சொல்றியா? என் தம்பி முகத்தை இனிமேட்டு நான் பார்க்கவா போறேன். யார் தெரியுமா? தம்பி சிவா, இன்னைக்கு யார் யாரு போகுதா? எப்படி போகுதா? சரி நாளைக்கு என் தம்பி தேரு அப்படியே பின்னாடியே அப்படியே அசைந்து 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 என் தம்பி தேரு வரும். மகாராஜா சொல்றது உண்மைதான்டா. தம்பி நீங்க 17 அவர் ஆமா அவர் தேர் சண்டைக்கு போதா நாளைக்கு 18 அப்ப இவர் தேர் போகுது மகாராஜா சமருக்கு சண்டைக்கு சண்டைக்கு நான் விடுவாங்க. ஐயோ ராஜா விடுவோம். நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க. என் தேரு என் தேரு போதா நாளைக்கு என் தம்பி தேர் வருதுன்னா நான் போய் சண்டை செய்துட்டு யுத்தம் பண்ணிட்டு அசதியா நாங்க படுத்துட்டு இருப்பேன். என் தம்பி என்ன பண்ணுவான்? நாளைக்கு தேரை போட்டு அப்படியே அசைந்து அசைந்து தேர் எடுத்து வருவான். எனக்கு உனக்கு கூட்டுறதுக்கு தம்பி தெரியாதுடா. என்ன நான் போட்டா போ. சரி நான் போயிட்டு ஜெய் பார்த்தாயா? என்னைக்குமே நல்லா கூத்து போன நல்லா கதை கேட்டுங்க. வீட்டுல இருந்து ஒரு கணவன் போனாலும் ஒரு மகன் போனாலும் இல்ல ஒரு பிள்ளைங்க போனாலும் போறியா போன் யாரும் சொல்லக்கூடாது. வாய் சொல்லு தலைவாரம் ஒரு மனிதனுக்கு. எப்படியே வாய் சொல்லு தலைவாரம் வாய் சொல்லு தலைவாரம் போயிட்டு வாங்க. அதே மாதிரி வீட்டை விட்டு ஒரு கணவன் போகும்போது கூட இந்த பெண்ணிலாகிறவங்க பாத்திரக்குள்ள மாணிக்கமெல்லாம் முத போகும்போது எங்க போற அப்படின்னு கேட்க கூடாது. வீட்டை விட்டு ஊர் பயணம் போனாலும் இல்ல வீட்டை விட்டு போனாலும் போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. இது அவலட்சணமான வார்த்தை. அதே மாதிரி போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லணும். போறியா போ 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. போயிட்டு வாங்க அப்படின்னு தம்பி வத்தியா எத்தனை முறை சொன்னாலும் அண்ணா போறியா ஓ அப்படின்னு சொல்லி விட்டான். சரி நம்மளால வரட்டும், இந்த வார்த்தை இருக்கட்டும். ஆனால் தம்பி புறப்படலாமா? இன்னும் ஒரே ஒரு விண்ணப்பம். என்ன தோணுங்க தம்பி தெரியாதுண்ணா? அர்ஜுனனுக்கு ரதவாட்டக்கூடிய ஆள் யாரு? ஓ அது கேக்குறியா? அந்த இடப்பையன்
பகவான் அர்ஜுனுக்கு சாரதியாக பகவான் வருகிறார். ஆமா. அவருக்கு நிகரான ஆளு. அதனால எனக்கு ஒரு ஆள் தேவை. என்ன தெரியுமா? அது ஐயா, எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஐயா, எனக்கு ஒரு குறையும் இல்லை. என்ன ஓர் செய்தி கேளாய். ஐயா, தினகர போல கிருஷ்ணன் தேர்வு செய்ய சாரதியோமானார். அங்கு மணக்கறி சொல்லிய மூவன் அவர் மாமனோ சாரதியானார். எப்படி எனக்கு நமக்கு நிகராக பகவானுக்கு நிகராக அது யார் தெரியுமா? ஜல்லிய மாமன் எனக்கு ரதசாரியாக வந்தார். நான் ஜெயலலிதா இருக்கிறேன். மாமாவாய மாத்ராஜாஸ்தான டெல்லி பூபதி ரத ஓட்டக்கூடிய ஆளு. அப்படியே அண்ணா அப்படியே மாமா மாமா ஜல்லிய மாமா வணக்கம் வணக்கம் ரத்த ஓட்டலாமா? மாமா போலாமா? அப்புறம் நடுத்தானே ரதத்தை எங்க போறப்ப நான் என்ன சொல்றேன்? ரதத்தை வேடி போட்டு இழுத்து போறேன். யா எங்க போறோம்? சண்டைக்கு போறோம். சண்டைக்கு போறோம். ஆமா சண்டை தானே போறோம். ஆமா போய் வருமோ வர தெரியல. ஏன் 7 பொண்டாட்டி போகணும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எத்தனை மனைவி? 7 பொண்டாட்டி சத்தியமா. அதனால சண்டைக்கு நான் போறேன் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு வந்துருங்க. ஆமா. தம்பி நல்ல நேரத்துல எனக்கு ஞாபகப்படுத்தினேன். எனக்கும் திருமணமாகி எத்தனை திருமணமாகி எனக்கும் திருமணமாகி 13 வருடம் சொல்றாங்க சில வாதியாரு. 16 வருட காலமாக நானும் திருமணம் செய்து என் மனைவியை பிரிந்து 16 வருட காலமாகி விட்டது. பிரிந்து பொன்னுரிகை பிரிந்து நான் 16 வருட காலமாக தருணம். அதனால என் மனைவியாக இருக்கிற இடத்துல சுந்தர தாதி ஒன்று இருக்கிறது. சுந்தர தாதி ஏன்னா நீ போய் பண்ணி சொல்ல மாட்டான். நானும் தம்பியாக இருக்கக்கூடிய துரியோதனத்தில் வளர்த்தாம பெற்றோம். அண்ணா போறியா போன் சொல்லி விட்டான். அதாவது மனைவிடத்திலே சில வார்த்தைகளை பேசி அன்னைக்கு மனவர சுயவர விடத்தாமனை கொடுத்து திருமணம் செய்து பார்த்தா அந்த தாமரத்தை பெற்று போனால் ஒரு காலம் ஜெயம் பெற்றாலும் பெறலாம். அதனால மனைவி இடத்துக்கு சென்று விடத்தாமனை பெற்று போலாம். அவர் தாய் வீட்டு சித்திரமாக இருக்கக்கூடிய சுந்தர தாதி நான் அழைத்தேன் என்று சுந்தர தாதி தர்பார் No!
தெய்வமாய் வணங்காத பிள்ளை ஆலயம் போய்தாலும் பயனெதிரவில்லை
சிறந்தாழ்ந்த வணக்கம். கதா 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 கதோ சின்னப்பையா ஒரு நூல். அப்பா சபை வாத்தனையா பாத்தமா திருவாகி மகாராஜ் ஒப்பன் சபை இது எதனால் கூடப்பட்ட சபை? அதோ ஆ, சகுந்தலாமாக்கு ஆ. அப்பா இதோ மண்ணிலே பிறந்து ஆமா சில காலங்கள்ல இருந்து இருந்து இந்த மண்ணை விட்டு பிறந்தார்கள். மண்ணை மட்டும் இல்ல, ஏய். உற்றார் உறவினர் அத்தனை பேருமே, நண்பர்கள் அத்தனை பேருமே விட்டு விட்டு ஆமா காலம் மன்னவரை அழைத்து கொண்டு விட்டது. ஆமா ஆமா அப்படி இருந்த போதிலும் அப்பா உருமில்லை பேருமில்லை, அம்மா சகுந்தல அம்மா உருமில்லை பேருமில்லை, உற்றார் ஒருவர் இல்லை. அம்மா சகுந்தல அம்மா உன்னை நம்பி இருந்தோம் ஐயா. அம்மா உன்னை நம்பி இருந்தோம் அம்மா, உன்னை நம்பி இருந்தோம் அம்மா. ஒரமில்லை பேரமில்லையே ஒத்த துணை யாரும் இல்லையே ஒரழந்த மரம் போலாங்க சங்கரமா நானும் சிறந்த போலாங்க. சகுந்தலம்மா, அம்மா இரண்டு தம்பிகளோடு ஒரு தங்கையோடு பிறந்து எந்த ஒரு சுகத்தை நீ காணலாமா? இருளான வாழ்க்கையிலே இருளான வாழ்க்கையிலே பகலான வாழ்வழித்தா. எம்ம சகுந்தலம்மா, உன்னோட குடும்பத்திலே உனக்கு வாழ்வாதாரமே இல்லாம இருந்த இருட்டிலே இருந்த குடும்பத்துக்கு நீ ஒரு சூரியன் போல நினைச்சு தந்தாயம்மா. இருளான வாழ்க்கையிலே பகலான வாழ்வழித்தா. வந்தவட்டை போனாதம்மா எங்களுக்கு. அம்மா ரெண்டு தம்பியும் தங்கியும் கதறது கேட்கலையா? வந்த வாழ்க்கை போனாதம்மா எனக்கு, இருந்த வாழ்க்கை போனாதம்மா. உருமில்லை பேருமில்லை ஒத்த யாரும் இல்லை இறைந்த மரம் போலானே கருமரியம்மா இறைந்த மரம் போலானே கருமரியம்மா இறைந்த மரம் போலானே. அம்மா சகுந்தலம்மா, இந்த குடும்பத்துக்காக ஒரு தூணு போல ஒரு தகப்பன் செய்த இடத்தில் இருந்து நீ செய்தாயே அம்மா. இரண்டு அண்ணன் தம்பியோடும் மற்றும் ஒரு தங்கையோடு ஒரு தாயோடு இருந்து நீ இந்த மூன்று பிள்ளைகளை நீ பெற்று அலக்காத விட்டாலோ அம்மா. உன் தாய்க்கு நிகரான நீ இருந்து அம்மா மூன்று பிள்ளை பெக்காமலே மூன்று லோகம் சுற்றி வந்தா. நம்ம வாழ்க்கை போனால் போகட்டும், நம்ம உற்றார் உறவினர் நம்ம கூட பிறந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்பதற்காக அம்மா நாடு விட்டு நாடு போய் வந்து சம்பாரிச்சு அத்தனைய கொடுத்தாயே அம்மா. மூன்று பிள்ளை பெண்க விட்டாலும்
அடி என்ன பார்த்த அம்மாடி அம்மா அம்மா கதறமா மொத பிள்ளை ஒண்ணு பெத்து எப்படி எல்லாம் சீராட்டி ஆளாக்கி ஒண்ணு நாள் ஒரு மெனி பொழுது ஒரு வண்ணமா பார்த்திருப்பா அம்மா. இந்த தாய் விட்டுட்ட கூட பிறந்தவங்களை விட்டுட்டு நீ போனே அம்மா. சாஞ்சோ கரும்பருப்போ அடி எல்லாம் மத்த கம்மாடி யார் சஞ்சலத்தான் தீர்ப்பதுண்டு. அம்மா சாலையில வேப்ப மரம் அட என்ன பத்த அம்மா அடி சரிகார பாவி அது சர சரமா காய்க்க வரும். எம்மா எம்மா அடி 30 அடி போட்டு அடி என்ன பத்த மகராச பாவி மூங்கில் வச்சு வீடு கட்டி மூங்கில் வச்சு வீடு கட்டியா எம்மாடி இன்னைக்கு மூங்கில் பொருத்தமில்ல என் கூட பிறந்த அம்மா உன் தம்பிமார்களும் தங்கைமார்களும் கதறது கேட்கலடி அம்மா. இன்னைக்கு மூங்கில் பொருத்தமில்ல அடி என்ன பத்தங்க அம்மா அடி இன்னைக்கு நாங்க 3 பிரிஞ்சு கிடக்குற மாதிரி அம்மா. அம்மா சகுந்தலம்மா இன்னைக்கு 40 அடி போட்டு அட என்ன பத்த சரிகார பாவி இன்னைக்கு நாறு வச்சு வீடு கட்டி நாறு வச்சு வீடு கட்டி அம்மா இன்னைக்கு நாறு பொருத்தமில்ல என்ன பத்த அம்மாடிய கூட பிறந்த சகுந்தலம்மா இன்னைக்கு நாறு பொருத்தமில்ல அது என்ன பத்தாங்க அம்மாடி இன்னைக்கு நாங்க 4 பிரிஞ்சு கிடக்குற வடசாமி. அம்மா இன்னைக்கு கரு உருண்டு வரும் அது என்ன பத்த பாவி இன்னைக்கு காரு வண்டி உங்களுக்கு இன்னைக்கு முன்ன வரும். அம்மா சகுந்தலம்மா இன்னும் கொஞ்ச காலம் எங்க கூட வாழ்த்து இருக்க கூடாது அம்மா. அந்த சண்டால அம்மா வந்து ஒண்ணு கூட்டிட்டு போடுமா அம்மா. இன்னைக்கு காரல் இருத்துடுங்க அம்மா. நீ சகுந்தலம்மா முகத்தை இன்னைக்கு காரல் இருத்திடுங்க அது என்ன பார்த்தா அம்மாடி இன்னைக்கு மக்கால் அழக பார்த்திடணும். அம்மா இன்னைக்கு மிளகு உருளு வரும். அம்மா அந்த இறைவனுக்கு கண்ணு இல்லையா கொஞ்ச நாள் வாழ்க்கை தொலைச்சிட்டு எங்களுக்காக வாழ்ந்தாய் அம்மா. இன்னைக்கு மிளகு உருண்டு வரும் அம்மா. சகுந்தலம்மா இன்னைக்கு மிளகு உருண்டு வரும் அடி என்ன பத்த சரிகார பாவி சகுந்தலம்மா. எங்களை இப்படி ஆளாக்கி விட்டு 4 மணி பொழுது ஒரு வண்ணம்மா எங்களை சீராட்டி வளர்த்து எல்லாத்தையும் பண்ணி விட்டு போய் விட்டாயம்மா. இன்னைக்கு மிளகு உருண்டு வரும் அடி என்ன மத்தங்க மாடி இன்னைக்கு மோட்டார் வண்டி உனக்கு பின்ன வரும்.
இந்த மோட்டார் வண்டி நிறுத்திடுக்கோ. எங்க அம்மா சகுந்தல அம்மாவா இன்னைக்கு மோட்டார் வண்டி நிறுத்திடுக்கோ. இதுக்கு அப்புறம்